விஜய் பார்க்குறாங்க, கூட்டம் இருக்குது. இவ்வளோ பேர் ஓட்டர்ஸை மாறினாங்கன்னா டேஞ்சர் ஃபார் எவ்ரிபடி. இந்த டேஞ்சர் வந்து வில் கண்டினியூ ஃபார் 10 years. நெக்ஸ்ட் எலெக்ஷன், அதுக்கு அடுத்த எலெக்ஷன், அதில் தான் ஏதாவது மாறுதல் வருமா என்ன எதாவது யோசிக்கணும். இப்படியே ஓடிச்சுன்னா 10 வருஷம் ஓடிடும். இந்த 10 வருஷம் ஓடுறது வந்து எங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஏடிஎம்கே வாஸ் இன் 10 years இதில் போய் இருந்தது. இப்போ டென்யூர் இருந்தது வந்து 10 years இருக்குது. டிஎம்கே வந்தது வந்து நேரோ மார்ஜினில் சில இடத்துலலாம் ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் பாக்கெட் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ளே இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இப்போ தேர்ட் பார்ட்டி உள்ளே வந்துருச்சு பவர்ஃபுல்லாக. சீமானை விட அதிகமான பவர்ஃபுல்லாக வந்துருச்சு. சீமானுக்கு பவர் இல்லாமல் இல்லை, அது தனிக்காட்டு ராஜா, அது அவரை விட்டுருங்க. பட் பவர்ஃபுல்லாக வந்தது. அவரு ஏன் இப்போ பண்ணாங்க என்னன்னு தெரியாது. பட் ஹி மஸ்ட் நாட் பி வேஸ்டட் ஆல்சோ. அரசியலில் நமக்கு ஒரு பெரிய நல்ல, அவர் தமிழியன் இல்லை, அவர் இலங்கையில் பிறந்தவர், அவர் அங்கே வளர்ந்தவரிங்க, எது வேணாலும் சொல்லு. அவர் தமிழுக்காக பேசுகிறார், தமிழை வாழணும்னு பேசுகிறாரு, ஆளணும்னு பேசுகிறாரு, வாழணும்னு பேசுகிறாரு. அதனால் அது தவறில்லை. பட் இருந்தால் கூட எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருந்தால் அவனும் பிரமாதமாக இருந்திருக்கும். இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த பேட்டியை கேட்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதான் நடக்குங்கன்னு சொல்லிடலாம். அது கொஞ்சம் இப்போ யோசிக்கிறோம்ல, ஒரு வேலைன்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு வேலை இருக்காது சார். இந்த ஒரு வேலை நீங்கள் ரொம்ப அழகாக அந்த பாயிண்ட் எடுத்தீங்க. எஸ்எஸ்சி சார்கிட்ட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ எடுக்கும்பொழுது அவர் சொன்ன விஷயம், அப்போவே அவருக்கு அந்த பாலிடிக்ஸில் என்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்தது. தம்பிக்கு அதெல்லாம் தான், அந்த எண்ணம்லாம் கிடையாது. சர்க்காரில் நடிக்கும் போது எனக்கு தெரியுது அந்த சேஞ்ச், அவருடைய சேஞ்ச் தெரிஞ்சுது.